மெகாபோட் பறவைகள் அடைகாக்கும் கருவியை தானே வந்து உருவாக்கும் அதிசயத்தை பார்க்கலாமா வாங்க. இயற்கையின் அதிசயமாக விளங்க மெகாபோட் பறவைகள் பார்த்தீங்கன்னா தங்கள் உடலால் இல்லாமல் மணல், இலைகள், சிதைந்த தாவர பொருட்கள் கொண்டு தனித்துவமான அடைகாக்கக்கூடிய கருவியை உருவாக்கி குஞ்சுகளை வந்து பாதுகாக்கும் வித்தியாசமான பழக்கத்தை வந்து கவனம் ஈர்க்கிறதா. ஆண் பறவைகள் வெப்பத்தை கண்காணித்து குஞ்சுகளை வந்து காக்க, பெண் பறவைகள் முட்டையிடுவதில் மட்டுமே ஈடுபடுவதாம் இந்த ஒரு இனத்தின் தனி சிறப்பாக இருக்கிறது. இயற்கை நமக்கு பல ஆச்சரியமான விவரங்களை தருகிறதுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு சில பறவைகளின் வழக்கங்கள் வந்து ஆச்சரியத்தை வந்து தருகிறதா. அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் மெகாபோட் பறவை வந்து தருகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளுக்கும் பல வாரங்கள் தாங்கள் வந்து இடக்கூடிய முட்டைகளை மிக ஜாக்கிரதையாக அடைகாக்கும் அந்த பழக்கம் வந்து இருக்கிறது. ஆனால் மெகாபோட் பறவைகள் பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமாக செயல்படுகிறது. தங்கள் குஞ்சுகளை தங்கள் உடலால் வந்து அடைகாப்பதை தவிர்த்து ஒரு தலை சிறந்த அதாவது சிவில் பொறியியலாளர் போன்று இவை வந்து அடைகாக்கும் கருவியை மணல் மற்றும் சில பொருட்களை கொண்டு தாமாகவே வந்து தயாரிக்கின்றது. அதில் வந்து குஞ்சுகளை வைத்து விட்டு போய்விடுகிறதா. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பழக்கத்தை வந்து பின்பற்றுகிறது. இந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெகாபோட் பறவைகள் குஞ்சுகளை வித்தியாசமாக அடைகாக்கிறது. குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய வெப்பத்தை வந்து இவை தயாரிக்கும் அடைகாக்கக்கூடிய கருவி தக்க வைக்கப்படுகிறதா. இதனால் வந்து குஞ்சுகளை பற்றிய கவலையே இல்லாமல் இருக்குமாம். ஆராய்ச்சியாளர்களின் மூலம் மெகாபோட் பறவைகள் சிறியவையாக இருக்கும். இதில் சுமார் 22 வகைகள் இருக்கிறது. அவை வந்து பார்த்தீங்கன்னா பப்புந்து நியூ கினியா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் மற்றது வந்து நிக்கோபார் தீவுகளில் காணப்படுகிறதா. மெகாபோட் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பெரிய கால்கள் என்று பெயராம். இவற்றிற்கு வந்து கால்கள் பெரிதாக வந்து இருக்குமாம். இந்த பறவை இனம் மற்ற பறவைகளை போன்று தங்கள் வந்து உடல் மூலம் குஞ்சுகளை அடைக்காக்காமல் வெப்பமான சூழல் மற்றது சூரிய வெளிச்சத்தால் சூடான மணல்கள் போன்ற மிக வறண்ட இடங்களையே தேர்ந்தெடுத்து இந்த வறண்ட இடங்களில் வெப்பமான மணல் மற்றது சிதைந்த ஆர்கானிக் பொருட்கள் இவற்றில் வந்து அதிக வெப்பம் இருக்கிறதால இவற்றையே நம்பி அடைக்காக்கிறதா. ஒவ்வொரு வகை மெகாபோட் பறவைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களை அடைகாக்கும் கருவியாக வந்து பயன்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மணல், தாவர பொருட்கள் போன்றவற்றை வந்து பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறதா. ஆண் பறவைகள் அடைகாக்கும் கருவியில் சரியான வெப்பம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கண்காணிக்குமாம். இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் பறவைகள் தான் அடைகாக்கும் கருவி தயாரிப்பு வேலையில் ஈடுபடுகிறதா. இலைகள், குச்சிகள், மணல் மற்றது சிதைந்த தாவர பொருட்களை சேகரித்து குஞ்சுகளுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் அளவிற்கு அவற்றை தயாரிக்கிறது. மெகாபோட் பறவைகள் இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பறவை சுமார் 35 முட்டைகள் இட்டாலும் அத்தோடு அதன் வேலை முடிந்து விடுகிறது. ஆண் இனம் மட்டும்தான் குஞ்சுகளை காக்கிறது. இறக்கைகள் முளைத்து சுதந்திரமாக பறக்கிறது. தங்களை தாங்களே வந்து கவனித்துக் கொள்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விதைகள், நத்தைகள், தாவர பொருட்கள் மற்றது பூச்சிகளை உணவாக உட்கொள்கிறது. அடைகாக்கப்படும் போதே வித்தியாசமான முறையாக இருந்தாலும் குஞ்சுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பாற்றுவது கடினமாக இருப்பதாலும் இந்த பறவையின் பார்த்தீங்கன்னா இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவது வேதனைக்குரியது. இயற்கையின் விசித்திரமான படைப்புகளை அறிஞ்சு கொள்வதன் மூலம்தான் விலங்கு உலகத்தை பற்றிய உங்களது புரிதலை மேம்படுத்தி அரிய உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்காக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.